ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஓல்டு லெகின்ஸை வச்சு 6 விதமான ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த பேண்ட்டு தான் எடுத்திருக்கேன். இது வந்து அங்கங்கே வந்து கிழிஞ்சிருச்சு. இந்த இடத்துல கொலுசு மாட்டி நல்லாவே பெருசாகவே கிழிஞ்சிருச்சு. அதனால் இந்த பேண்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அந்த கொலுசு மாட்டி கிழிஞ்ச இடத்துல வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஆயில் கேன் இருக்கும்ல, நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் கேன் இருக்கும்ல, அதை வந்து அதுக்கு மேலே எப்படி நம்ம எந்த மாதிரியான இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்துருச்சு. எப்படி யூஸ் பண்ணாலும் நம்ம இப்படி ஊற்றிட்டு இப்படி அப்படியே வச்சோம்னா நம்மளுக்கு வந்து லீக் ஆகிட்டு தான் இருக்குது. லீக் ஆகிற ஆயிலெல்லாம் இந்த கிளாத்துக்கே வந்து போயிடும். அதனால் நம்மளுக்கு வந்து வைக்கிற இடம்லாம் வந்துட்டு பிசுன்னு ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். அதுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற கால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 16 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டி மாதிரி கொடுத்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம பைக்கில் போகும்போது சன் டேன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஷார்ட் ஸ்லீவ்லாம் போட்டு போனோம்னா நம்மளுக்கு சன் டேன் ஆகும். அந்த டைமில் வந்து இப்படி மேலே ஸ்லீவுக்கு அடியில் வந்து இந்த கிளாத்தை வந்து இப்படி நம்ம வந்து போட்டு விட்டுட்டு ஸ்லீவை வந்து மேலே தூக்கி விட்டோம்னா இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு டேன் ஆகாது. இந்த மாதிரி 2 ஸ்லீவுக்கும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். அதுக்கு வந்து இப்போ பேலன்ஸ் வந்து இந்த பேண்ட்டிலோட இப்படி தான் இருக்குது. அதுக்கு வந்து இந்த சென்டர் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அங்கேருந்து 5 இன்ச்சு நான் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைடில். அதே மாதிரியே அந்த சைட்லேயும் 5 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 சைட்லேயும் ஈக்குவலாக இருக்கணுன்றதுக்காக நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் பார்த்திங்களா ட்ரா பண்ணுறேன் பார்த்திங்களா, அதே மாதிரியே ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து நல்ல பக்கம் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம கெட்ட பக்கமாக ராங் சைடு வந்து திருப்பிக்கலாம். ரைட் சைட்லேருந்து ராங் சைடாக நம்ம திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஒரு இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும் வந்து ஸ்டிச் பண்ணாமல் மீதி இருக்கிற இடத்துலலாம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு தையல் விட்டு எடுத்துக்கோங்க. மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி கை ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கேப் விட்டுருந்தோம்ல, அந்த இடத்துல நம்ம வந்து இப்போ ரைட் சைடு வந்து நம்ம வெளியே எடுக்கும் போது அந்த ஷார்ப்லாம் நல்லா வந்து எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டான ஷேப் வரும். அந்த ஷார்ப்லாம் வந்து ஒரு ஷார்ப்பாக இருக்கிற ஏதாவது நீடில் இல்லை எதையாச்சும் ஒன்று வச்சு இந்த ஷார்ப்பை எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பசங்களோட பழைய டாய்ஸ்லேருந்து இந்த மாதிரி பஞ்சுலாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பஞ்சு தான் நான் இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். அந்த கார்னருக்கு அந்த முனையிலலாம் வந்து ஒழுங்காக வந்து போகாது. அப்போ வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக நீடில் இல்லைன்னா இந்த மாதிரி சிசர் வச்சு அந்த இடத்துல வந்து இப்படி தள்ளி விடுங்க பஞ்சை. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கரெக்டாக அந்த இடத்துக்குலாம் போய் நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக வரும். இப்போ உங்கள்கிட்ட பஞ்சு இல்லைங்கும் போது வேஸ்ட் கிளாத் இருக்கும்ல, அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரேஷன் அரிசி கூட வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லா சைட்லேயுமே போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து இப்படி பஞ்செல்லாம் உள்ளே தள்ளி இப்படி கொஞ்சம் உள்ளே மடித்து ஒரு 4 இன்ச் 2 சைடும் 4 இன்ச் உள்ளே மடித்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அதை வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. அது நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் பஞ்சு வந்துட்டு செட்டில் ஆகிற மாதிரி. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. நல்லா வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து மைண்ட் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். நம்மளுக்கு நெக் பெயினாக இருக்கும் போது இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா நல்லாவே ரேட் இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து ஓல்டு பேண்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிட்டோம். இப்போ வந்து எல்லா சைஸில் இருக்கவங்களுக்கும் செட் ஆகுது. நானும் போட்டு பார்த்தேன், எனக்கும் கரெக்டாக இருக்குது, பசங்களுக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த பேலன்ஸ் வந்து நான் இப்போ எந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுறேன் பார்த்திங்களா, நம்ம கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இந்த கார்னர்லேருந்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி ராங் சைடு வந்து நம்ம வெளியே வர மாதிரி திருப்பிக்கலாம்.
திருப்பிட்டு இந்த மாதிரி நம்ம சேரீக்கு வந்து ஃப்ளீட் வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இப்படி குட்டி குட்டியாக ஃப்ளீட் மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ளீட் மாதிரி வச்சு நீங்கள் ஊசி வச்சு வந்து இப்படி வந்து ஸ்டிச் பண்ணிட்டாலும் ஓகே. உங்கள்கிட்ட ரப்பர் பேண்ட் இருந்தால் ரப்பர் பேண்டை போட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. அது ரப்பர் பேண்ட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து லூஸ் வருதோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து போட்டு விட்டுக்கோங்க. டைட்டாக வர வரைக்கும் போட்டு விட்டுக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு இழுத்துட்டு நம்மளால் போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டு விட்டுக்கோங்க. போட்டு விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ரைட் சைடில் வந்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து சூப்பராக ஒரு மங்கி குல்லா மாதிரி கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து பையனுக்கு வந்து போட்டு காட்டுறேன். பையனுக்கு கொஞ்சம் நீளமாகவே இருக்குது. நம்மளுக்கெல்லாம் போட்டோம்னா பெரியவங்களுக்கெல்லாம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பையனுக்கு வந்து நான் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டு மடித்து விடுறேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இது வந்து நம்ம பைக்கில் போகும்போது ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்துட்டு ஒரு குல்லா மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த சைடில் இருக்க கால் வந்து இந்த மாதிரி எந்த இடத்துல நம்ம இந்த நெக்குக்கு போடுறது கட் பண்ண பார்த்திங்கன்னா அது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டு கீழே வந்து எந்த இடத்துல அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, பெரியவங்களுக்கெல்லாம் முட்டி வலின்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ வந்து எல்லாருக்குமே முட்டி வலி வந்துருச்சு. சின்ன வயசில் இருக்கவங்களுக்கே இப்போ வந்து முட்டி வலி வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து பேண்டு மாதிரி போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த பெயின்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இது வந்து நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் பனியன் கிளாத்துன்றதுனால. இந்த பேண்ட்டை விட ஒரு சைஸ் பெரியவங்களுக்கு கூட வந்து கரெக்டாக தான் இருக்கும். அப்போ தான் நம்ம டைட்டாக இருந்தால் தான் அந்த பெயின் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 6 அதை வச்சே தான் நம்ம வந்து இப்போ வேறு ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதை வந்து இந்த மாதிரி வந்து ராங் சைடு வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த குல்லா மாதிரி செஞ்சோம்ல அதுக்கு வந்து ப்ளீட் வச்சோம் பார்த்திங்களா, அதே மாதிரி இதுக்கும் ப்ளீட் வச்சுக்கலாம். ப்ளீட் வச்சு இதுக்கும் அதே மாதிரியே ரப்பர் பேண்டு போட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ரப்பர் பேண்ட் இல்லைன்ற போது ஊசிலேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நூலை வச்சும் டைட்டாக வந்துட்டு கட்டிக்கலாம். இந்த எப்படி ரப்பர் பேண்டில் போடுறோமோ அந்த மாதிரி டைட்டாக கட்டிக்கலாம். இப்போ வந்து போட்டாச்சு. இப்போ வந்து ரைட் சைடில் திருப்பிக்கலாம். இது வந்து இப்போ நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா மிக்ஸி கவராக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி மிக்ஸி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் வந்துட்டு ரெடி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸிலேயே எல் ஷேப்லேயும் வந்துட்டு மிக்ஸி இருக்குது. அந்த மிக்ஸிக்கு வந்து நான் எப்படி ரெடி பண்ணணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மிக்ஸி கவர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் நிறைய அப்லோட் பண்ணுவேன். அதை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.